தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் எபிரேயரின் புஸ்தகம் அதிகாரம் 11 வசனம் 33. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி அப்பா. ஆமாண்டவரே, கர்த்தர் இந்த நாள்ல எங்கள் மத்தியில நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா. அதற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட உலாவுகிற தேவனாய், எங்களோடு கூட தங்கி இருக்கும்படியாய் கர்த்தர் இந்த நாள்ல எங்களோடு கூட வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாள்ல கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்களுடைய ஆதி தகப்பன்மார்கள் அனைவரும் ஆண்டவரே அப்பா விசுவாசத்தினாலே ஆண்டவரே ஜெயத்தை பெற்று கொண்டார்கள் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே அப்பா, இவ்வளவு பெரிதான பட்டியலை எங்களுக்கு கொடுத்து சுவாமி ஜெயித்தார்கள் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. நாங்களும் விசுவாசித்து ஓடுகிறவர்களாய் ஆண்டவரே, நான் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க சுவாமி. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே தங்களுக்கு முன்பாக இருக்கிற காரியங்களிலே, போராட்டங்களிலே, இழப்புகளிலே, கஷ்டங்களிலே, தோல்விகளிலே, ஆண்டவர் நிந்தைகளிலே, அவமானத்திலே கர்த்தர் என்னை தூக்கி எடுப்பார், விசுவாசிக்கத்தக்கதான இதயத்தை தாங்க. ஆம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பலாம், பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரே பிசாசின் கிரியைகள் எழும்பலாம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் விசுவாசிக்கட்டும். என் தேவன் பெரியவர் என்று சொல்லி விசுவாசிக்கட்டும் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தினாலே ஆண்டவரே உடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க சுவாமி. விசுவாசத்தினாலே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும். விசுவாசத்தினாலே விடுதலையை, சுகத்தை, ஆரோக்கியத்தை ஆண்டவரே, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை ஆண்டவரே உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் நல்ல பிதா.